ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத்யை கோதாயை நமக. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியமின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடிகருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான மார்கழி மாதம் பிறந்திருக்கின்றது. அனைத்து உயிர்வாழிகளும் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மாதங்களுள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன். பகவான் பகவத்கீதையிலே தான் மாதங்களுள்ளே மார்கழி மாதமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். எனவேதான் அவன் வேதங்களிலே சாமவேதம் அப்படி என்கின்றார். வேதானாம் சாமவேதம் என்கிறார். இந்த மார்கழி மாதத்திலே சாமமாகி இசையை பாட வேண்டும் அப்படி என்பதற்காகவே பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள், பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள், மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியான். வராக அவதாரம் எடுத்த போது ஆண்டாள் அவதாரத்துக்குரிய முடிச்சை போட்டு வைத்தானாம் பகவான். அதன் தொடர்ச்சியாக கோதை நல்லாளுடைய அவதாரம் நடந்தது. எதற்கு வந்தாள் என்றால், இந்த மார்கழி மாதத்திலே இசை பாட வேண்டும் அல்லவா, மார்கழி மாதத்தினுடைய பெருமையையும் காட்ட வேண்டும், இசை வேதமாகிய சாமவேதத்தையும் கொடுக்க வேண்டும். அப்படி என்பதற்காக இந்த மார்கழி மாதத்தை கௌரவிப்பதற்காக அன்னையினுடைய அவதாரம் நடந்தது. அதாவது இந்த மார்கழி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? ஒரு வருட காலம், நம்முடைய பூலோக கணக்குப்படி ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள். தட்சணாயணம் உத்தராயணம் அப்படி என்று பிரித்து நோக்கலாம். அதாவது தை மாசம் தொடங்கி ஆனி மாசம் வரை உள்ள காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படி என்பார்கள். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது. அடுத்து ஆடி தொடங்கி மார்கழி வரை உள்ளதை தட்சிணாயணம் அப்படி என்பார்கள், தேவர்களுடைய இரா பொழுது. அதிலே இந்த மார்கழி மாதம் அதிகாலை பொழுது. அதாவது எங்களுடைய இந்த பிரதேசத்திலே ஒரு வழக்கு உள்ளது. மார்கழி மாதத்தில் கொக்கு கூட தர்ப்பை புல்லை கவ்வி திரியும் அப்படி என்று. அதாவது இந்த மார்கழியில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படி என்பதற்காக கொக்கு கூட தர்ப்பையை வைத்திருக்குமா. அப்படி உத்தமமான ஒரு மாதம், கண்ணபிரானுக்கு உகந்த மாதம். கோபியர்கள் எல்லாம் காத்தியாயனி நோன்பிருந்தார்கள் ஆயர்பாடியிலே. அதனை ஆண்டாள் நமக்கு பாவை நோன்பாக தருகிறாள். இன்று முதல் பாசுரத்தை அனுபவிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்றால் பௌர்ணமி போன்று இருக்குமாம். என்ன பௌர்ணமி என்றால் கிருஷ்ண பக்தி, நாராயண பக்தி என்கின்ற பௌர்ணமி. ஒருவன் அவனுடைய உள்ளத்திலே இருள் சூழ்ந்து இருக்குமாம். அந்த உள்ளத்திலே ஒளி எது என்றால் பகவானுடைய நாமங்களை சொல்லி பகவானுடைய கீர்த்தனங்களை பாடி பகவானையே ஞாபகமாக பற்றினால் அதுதான் பௌர்ணமி, அதுதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அந்த மதி நிறையும் அப்படி என்றால் மார்கழி மாதத்திலே நிறையும். ஏனென்றால் இந்த மார்கழி 30 நாளுமே பகவானை நினைக்காதவனும் நினைப்பான், பாடாதவனும் பாடுவான், கேட்காத செவிகளும் கேட்கும். அந்த அளவுக்கு மார்கழிக்கு ஏற்றம். மதி நிறைந்த நன்னாளால். நன்னாள் அற்புதமான நாள், இதுக்கு நிகரான நாளே கிடையாது. நீராட போதுவேர் பொதுமினோ நேரிழையே. நீராட வேண்டும் அல்லவா? முக்கூடல் பொய்கையிலேயோ ஜமுனையிலேயோ நீராட அழைக்கவில்லை ஆண்டாள்.
கிருஷ்ண பக்தியில் நீராட அழைக்கிறார். பக்தியில் நீராடுவோம் பாருங்கள். கண்ணனில் நீராடலாம், கிருஷ்ணனில் நீராடலாம் அப்படி என்று அழைத்து கிருஷ்ண நீராட்டத்திற்காக நம்ம எல்லாம் அழைக்கிறாள். அது இந்த நேரிழையீர் பெண்களை மட்டும் அழைக்க வேண்டுமா அப்படி என்றால் இதுவும் தத்துவார்த்தமான உண்மை. நேரிழையீர் அதாவது உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்வாழிகளுமே பெண்கள் தான். பகவான் புருஷோத்தமனாகிய நாராயணன் ஒருவனே ஆண். எனவேதான் அந்த நாராயணனாகிய பர்தாவை, அந்த தலைவனை அடைவதற்கு உலகிலே உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களையும் நாயகிகளையும் அழைப்பதாக நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடி செல்வச் சிறுமீர்கள். நாம் எல்லோரும் ஆயர்பாடி கோபியர்கள் அல்லவா, கண்ணனுக்காக வாழக்கூடிய கோபியர்கள் அல்லவா. செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுங்க. நமக்கு சந்தேகம் வந்து யாரை பாட போகிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது என்று கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். நந்த மகாராஜாவினுடைய குமரனும் அற்புதமான பெண்களுக்குள்ளே தலைவியாக இருக்கக்கூடியவனான யசோதையினுடைய புதல்வன் எப்படிப்பட்டவன் என்றால் இளம் சிங்கம் போன்றவன். பகவான் எங்கே இருக்கிறான் என்று இரண்யகசிபு கேட்க தூணை பிளந்து இளம் சிங்கமாக வெளிப்பட்டான் பகவான் பிரகலாத வரதனாக. அந்த நரசிம்மம் போன்றவன் அந்த கண்ணன். யசோதையினுடைய புதல்வன் நரசிம்மத்தை ஒத்த வீரன். நரசிம்மன் தானே கண்ணன். இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் பொன்முகத்தான். அவனுடைய திருமேனியோ கார் முகில் போன்றிருக்குமா. அதாவது இந்த கார் முகிலானது மழை மேகத்தை வர்ஷித்துக் கொண்டு, மழை மேகத்தை இதோ பொழிய போகிறேன், பொழிந்து விடுகிறேன் என்று இருக்கக்கூடிய கார்மேகம். மழை மேகத்தை காட்டிலும் கார்மழை மேகம் சிறந்தது. அப்படி கண்ணனும் கார்முகில் வண்ணனாக இருப்பது அருளை அப்படியே சுரந்து கொட்டுவதற்காகவாம். வரதராஜன் அல்லவா, வரம் தருவதிலே அவனை அடிக்க ராஜனே கிடையாது. அப்படியாக கதிர் மதியம் போல் முகத்தான். பெருமானுடைய ஒரு கண்கள் சூரியன், மற்ற கண் சந்திரன், இரண்டு கண்களால் கடாட்சிக்கக்கூடிய கருணை கடல் கண்ணன். கதிர் மதியம் போல் முகத்தான். அவன் யார்? கண்ணனை சாதாரணமாக இடைபோட்டு விடாதீர்கள். சாக்ஷாத் நாராயணன், பரபிரம்மமாகிய நாராயணன். அந்த நாராயணனே இந்த பாவையை அனுபவித்தால், அனுஷ்டித்தால், மார்கழியில் நோன்பிருந்தால் நமக்கே பறை தருவான், நமக்கு அருள் தருவான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படி என்று இந்த பார் உலகத்தில் உள்ள யாவரும் போற்றும்படியாக பாவை நோன்பை அனுபவிக்கலாம் என்று சொல்லி முதலாவது பாசுரத்தை ஆண்டாள் அனுபவித்தாள். அதனுடைய பாடல் வடிவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையே சீர்வல்கும் ஆய் பாடி, சீர்வல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடும் தொழிலர் நந்த கோபன் குமரன் ஏறாத கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் அதில் மதியம் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே, நாராயணனே நமக்கே பறை தருவார், நாராயணனே நமக்கே பறை தருவார். பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். இப்படியாக அற்புதமான மார்கழி மாதத்தினுடைய அறிமுகத்தை செய்து இந்த பாசுரத்தை முடித்திருக்கின்றோம். மீண்டும் ஆண்டாளுடைய அனுகிரகத்தாலும் ரங்கமன்னாருடைய கருணையாலும் இரண்டாவது பாசுரத்தில் உங்களை சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.